ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரணி ஸ்பெஷல் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு தக்காளி துவையல் பார்க்கலாம். வதக்கி அரைக்கிற தக்காளி துவையல். இது ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். மூணு பொருள் வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ஜஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, சிகப்பு மிளகாய், இது 3 இருந்தாலே போதும். நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு தாளிப்பு அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம், இது ரெண்டையும் நல்லா போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இது வதங்க லேட்டாக ஆணுச்சுன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதில் காஷ்மீரி மிளகாய் நான் போடுறேன் கலருக்காக. நீங்கள் எந்த மிளகாய் வேணாலும் 2 போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக வதங்கிட்டுருக்கு. இது அப்படியே ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாவே வதங்கிடும். இப்போ பாருங்கள், கடகடன்னு நல்லா வதங்கிட்டுருக்கு. அதை வதங்கினதுக்கப்புறம் அதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டேன். இதை ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. நான் இன்றைக்கி மிளகாய் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா காரம் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு போட்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஃபுல்லாக இது நல்லா வறுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா திருப்பி இதே தான் இட்லி, தோசைக்கு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.